வணக்கம். போன பதிவுல நம்ம அந்த ரவீந்திரநாத் தாகூரும் யோகானந்தரும் சந்திச்சத பத்தி ரொம்ப ஆழமா பார்த்தோம். ஆமா, அது ரொம்ப அற்புதமான ஒரு சந்திப்பு. கவிதையும் யோகமும் எப்படி ஒரே உண்மையோட இரு முகங்கள்னு நம்ம அதுல உணர்ந்தோம். கரெக்ட். இரு மேதைகளோட கல்வி தத்துவம் நம்ம மனசுல ஆழமா பதிஞ்சது. அந்த ஒரு புரிதலோட இன்னைக்கு நாம இந்த ஆழமான அலசல்ல ஒரு மிக முக்கியமான கேள்விக்கு விடை தேட போறோம். சொல்லப்போனா யோகியின் சுயசரிதம் புத்தகத்துல ரொம்பவே எதிர்பார்க்கப்பட்ட ஒரு அத்தியாயம் இது. நிச்சயமா 30வது அத்தியாயமான அதிசயங்களின் விதி, அதாவது லா ஆஃப் மிராக்கிள்ஸ். இத பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இத கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன கதை சொல்றேன், கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. சொல்லுங்க. ரஷ்ய எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் எழுதிய 3 துறவிகள் அப்படிங்கிற ஒரு கிராமிய கதை இது. ஒரு தீவுல 3 வயசான துறவிகள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எந்த ஒரு மந்திரமும் தெரியாது, முறையான எந்த பிரார்த்தனையும் தெரியாது. ரொம்ப எளிமையான மனிதர்கள் அவங்க. ஆமா, ரொம்ப ரொம்ப சிம்பிள். அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே பிரார்த்தனை, நாங்கள் மூவர் நீயும் மூவர், எங்கள் மீது கருணை காட்டுவாய், இது மட்டும்தான். பாத்தீங்கன்னா இது எவ்வளவு விசித்திரமான ஒரு தேடல். கண்டிப்பா. இப்போ அந்த தீவுக்கு ஒரு பிஷப் வராரு. இவங்களோட பிரார்த்தனை ரொம்ப தப்பா இருக்கேன்னு நினைச்சு தேவாலயங்கள்ல சொல்லப்படுற முறையான ஜபங்களை அவங்களுக்கு கத்து கொடுத்துட்டு தன்னோட படகுல திரும்பி போறாரு. ஆனா அங்கதான் ஒரு பெரிய திருப்புமுனை நடக்குது. ஆமா, நடு கடல்ல படகு போயிட்டு இருக்கும்போது அந்த பிஷப் திரும்பி பாக்குறாரு. அந்த 3 துறவிகளும் கடல் அலைகள் மேல ஏதோ சாதாரண தரையில நடக்கிற மாதிரி சர்வசாதாரணமா ஓடி வர்றாங்க. ஓடி வந்து என்ன கேக்குறாங்க? ஐயா, நீங்க கத்து கொடுத்த பிரார்த்தனை மறந்து போச்சு, திரும்பவும் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. இத நேர்ல பார்த்த அந்த பிஷப் அப்படியே உறைந்து போய் நின்னுட்டார். அதிர்ச்சியில உங்க பழைய பிரார்த்தனையே தொடரட்டும்னு கை கூப்பி கும்பிட்டுடுறார். என்னன்னா, இந்த கதை படிக்க ரொம்ப நல்லா இருக்கு, ஒரு ஃபீல் குட் ஸ்டோரி மாதிரி. ஆனா என்னோட லாஜிக்கல் மைண்ட் உடனே ஒரு கேள்விய கேக்குது. என்ன கேள்வி அது? ஒரு மனுஷன் எப்படி தண்ணி மேல நடக்க முடியும்? இயற்பியல் விதிகள்னு ஒன்னு இருக்கே, கிராவிட்டி, அதாவது புவியீர்ப்பு விசை இருக்குல்ல. கரெக்ட். புவியீர்ப்பு விசை எல்லாரையும் கீழே இழுக்கும். அப்புறம் எப்படி இயேசு கிறிஸ்து தண்ணி மேல நடந்தார்? இறந்த பிறகு உயிர்த்தெழுந்தார்? லாகிரி மகாசயர் எப்படி ஒரே நேரத்துல 2 இடத்துல தோன்றினார்? இதெல்லாம் நிஜமாவே சாத்தியமா? இந்த எல்லா கேள்விகளுக்கும் விடை தேடிதான் இன்னைக்கு நாம இந்த உரையாடலை நகர்த்த போறோம். நீங்க கேட்ட அந்த லாஜிக்கல் கேள்வி இருக்கு பாத்தீங்களா, கிராவிட்டி என்ன ஆச்சுன்னு, அங்கிருந்து தான் நாம தொடங்கணும். அப்போ சயின்ஸ் மூலமா இதை அப்ரோச் பண்ணலாமா? கண்டிப்பா. இந்த அதிசயங்களை நாம புரிஞ்சுக்கணும்னா முதல்ல நாம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த பௌதீக உலகம், அதாவது இந்த பிசிக்கல் ரியாலிட்டி உண்மையில என்ன அப்படிங்கறத சயின்ஸ் மூலமா நம்ம புரிஞ்சுக்கணும். ஓஹோ, சயின்ஸ் மூலமா புரிஞ்சுக்கணுமா? அப்போ ஆன்மீகம் இதுக்கு என்ன சொல்லுது? ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே வேதங்கள் இந்த உலகத்தை மாயை அப்படின்னு சொல்லுது. எல்லாமே ஒரு மாய. இல்ல, ஒரு நிமிஷம் பொறுங்க. நீங்க சொல்றத பார்த்தா இந்த உலகமே ஒரு மாய, எல்லாமே ஒரு பொய் தோற்றம்னு சொல்றீங்க. ஆமா, தத்துவார்த்தமா அதுதான் உண்மை. ஆனா இப்போ நான் என் முன்னாடி இருக்கிற இந்த மர டேபிள ஓங்கி அடிச்சா என் கைக்கு நல்லா வலிக்குதே, ரத்தம் வருமே. நான் சுவாசிக்கிற காத்து, குடிக்கிற தண்ணி எல்லாமே எனக்கு நிஜமா தானே ஃபீல் ஆகுது. இது எப்படி மாயாயா இருக்க முடியும்? இது ரொம்ப நியாயமான கேள்வி. இப்போ இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கும் இதே சந்தேகம் வந்திருக்கும். மாயை அப்படின்னா ஏதோ வித்தைக்காரம் பண்ற மேஜிக் ஷோ கிடையாது. மாயை அப்படிங்கிற வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் இருமை, அதாவது டுவாலிட்டி. இருமைனா 2 விஷயங்களா? எக்ஸாக்ட்லி. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லாமே 2 முரண்பட்ட துருவங்களா ஒரு ஜோடியா தான் இயங்கும். நன்மை தீமை, இரவு பகல், பிறப்பு இறப்பு, இன்பம் துன்பம்னு எல்லாமே இந்த இருமைக்கு உட்பட்டதுதான். ஓ, அப்போ எல்லாமே ஒரு காயினோட 2 பக்கங்கள் மாதிரி. ஆமா. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நவீன விஞ்ஞானம் இன்னைக்கு இந்த மாயையோட இருமை தன்மைன்னு அப்படியே ஏத்துக்குது. எப்படி ஏத்துக்குது? சயின்ஸும் மாயையும் ஒண்ணுதான் சொல்றீங்களா? உதாரணத்துக்கு நியூட்டனின் 3வது இயக்க விதியை எடுத்துக்குவோம். ஒவ்வொரு செயலுக்கும் சமமான எதிர்விசையான எதிர்ச்செயல் எப்பொழுதும் உண்டு. நம்ம ஸ்கூல்ல படிச்சது அதேதான். அதாவது இந்த பிரபஞ்சத்துல ஒரே ஒரு தனி விசை தனித்திருக்கவே முடியாது. எப்பவுமே 2 விசைகள் ஒண்ணுக்கொன்னு எதிரா சமமா ஜோடியா தான் இருக்கும். இதுதான் மாயை. வாவ்! சயின்ஸ் சொல்ற ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் தான் ஆன்மீகம் சொல்ற மாயையா? ஆமா. அதே மாதிரி கரண்ட் எப்படி வேலை செய்யுதுன்னு யோசிச்சு பாருங்க. எலக்ட்ரான்கள், புரோட்டான்கள் அப்படின்னு ஈர்த்தல் மற்றும் விலக்குதல்ங்கிற 2 துருவங்களோட விளையாட்டு தானே மின்சாரம். கரெக்ட்.
பாசிட்டிவ் நெகட்டிவ்னு ரெண்டு இல்லாம கரண்ட் பாஸ் ஆகாது. அதுதான் மாயையின் இருமைத்தன்மை. ஆனா இங்க எனக்கு இன்னொரு சந்தேகம் வருது. நாம புவியீர்ப்பு விதியையோ இல்ல மின்சாரத்தையோ தினமும் பயன்படுத்திட்டு தான் இருக்கோம். ஒரு லைட் ஸ்விட்சை போட்டா பல்ப் எரியும்னு சயின்ஸ்க்கு தெரியும். அதாவது அது எப்படி செயல்படுதுன்னு நமக்கு தெரியும். செயல்முறை நமக்கு தெரியும். பதில் இல்ல, சரியா? அருமையான பாயிண்ட். அதனால்தான் மகான்கள் என்ன சொல்றாங்கன்னா, பிசிக்கல் சயின்ஸ் மூலமா நீங்க இந்த மாயையோட விதிகளை ஆராயலாமே தவிர அந்த மாயையை உடைச்சிட்டு போய் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆதி மூலமான உண்மையை உணர முடியாது. அப்போ அந்த உண்மையை எப்படி உணர்றது? ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு கம்ப்யூட்டர் கேம்குள்ள இருக்கிற ஒரு கேரக்டர் அந்த கேம்குள்ள இருக்கிற ரூல்ஸை வேணா புரிஞ்சுக்கலாம். ஆனா அந்த கேமை உருவாக்குன புரோகிராமரை பார்க்கணும்னா அது அந்த ரூல்ஸை தாண்டி வெளியே வரணும். ஓஹோ, சூப்பர் உதாரணம். இயற்கை விஞ்ஞானம் அந்த கேம்குள்ள இருக்கிற ரூல்ஸை பத்தி படிக்குது. ஆனா அந்த மாயைய, அதாவது இருமையை கடந்து படைப்பவனான அந்த ஒற்றை உண்மைய, அந்த ஒருமையை உணர்றது தான் யோகிகளோட நோக்கம். அப்போ எல்லாமே இருமையின் அடிப்படையில இயங்குற ஒரு மாய, ஒரு சிமுலேஷன் அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்துல நிரந்தரமானதோ மாறாததோ எதுவுமே இல்லையா? ஸ்பேஸ் டைம் எல்லாமே பொய்தானா? எல்லாமே சார்புடையது, அதாவது ரிலேட்டிவ் அப்படின்னு தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனின் உலக புகழ்பெற்ற சார்பியல் கோட்பாடு சொல்லுது. தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி. ஆமா, நீங்க சொன்ன அந்த ஸ்பேஸ் டைம் எல்லாமே பார்வையாளரை பொறுத்து மாறக்கூடியது தான். ஆனா சலனத்துல இருக்கிற இந்த பிரபஞ்சத்துல ஒரே ஒரு விஷயம் மட்டும் மாறவே மாறாது. எது அது? அதுதான் ஒளி. ஒளியின் வேகம் மட்டும்தான் நிரந்தரமானது. ஒரு வினாடிக்கு 1,86,300 மைல்கள் அப்படிங்கிறது யாராலும் மாத்த முடியாத ஒரு பிரபஞ்ச மாறிலி. ஓகே, இங்கதான் எனக்கு அந்த ஃபேமஸான E=mc² ஃபார்முலா ஞாபகத்துக்கு வருது. எனர்ஜி ஈக்குவல்ஸ் மாஸ் இன்டு ஸ்பீட் ஆஃப் லைட் ஸ்கொயர்ட். எக்ஸாக்ட்லி. இந்த ஒரு சின்ன ஃபார்முலா தான் நாம உலகத்தை பார்க்குற பார்வையையே மொத்தமா மாத்திருச்சு. E=mc² என்ன சொல்லுதுன்னா, பொறுமை, அதாவது மாஸ் அப்படிங்கிறதே ஒரு வகையான உறைந்து போன சக்தி தான். உறைந்து போன சக்தியா? ஆமா. ஒரு பொருளோட மொத்த ஆற்றல் வேணும்னா அதோட நிறைய ஒளியின் வேகத்தோட வர்க்க எண்ணால பெருக்கிக்கணும். அதாவது ஒரு சின்ன அணுவை நீங்க பிளந்தீங்கன்னா அதுக்குள்ள இருந்து மாபெரும் சக்தி வெளிப்படும். அணுகுண்டு எப்படி வெடிக்குது? அதுக்குள்ள இருக்கிற திடப்பொருள் சக்தியா மாறுறதுனால தானே? கரெக்ட். எனக்கு இப்போ ஒரு பெரிய ஸ்பார்க் வருது. அதாவது நாம திடப்பொருள் அப்படின்னு நினைக்கிற இந்த மேஜை, பாறை, ஏன் நீங்க, நான், இதை கேட்டுட்டு இருக்கிற நம்ம லிஸ்னர், நம்ம எல்லாரோட உடம்பும் அடிப்படையில வெறும் திடப்பொருள் கிடையாது. பின்ன என்னவா? அது எல்லாமே மிக மிக அடர்த்தியா சுருக்கப்பட்ட ஒளியின் அதிர்வலைகள் மட்டும்தான். அப்படிதானே? 100% உண்மை. அறிவியலும் ஆன்மீகமும் கை குலுக்கிற இடம் இதுதான். குவாண்டம் பிசிக்ஸ் என்ன சொல்லுது பாருங்க. ஒரு அணுவை ஜூம் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள 99.99% வெற்றிடம் தான் இருக்கு. எம்டி ஸ்பேஸ் தான் இருக்கு. ஆமா, அந்த வெற்றிடத்துல எலக்ட்ரான்கள் சுத்திட்டு இருக்கு. அப்படின்னா சாலிட் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. எல்லாமே சக்தி தான். இதத்தான் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே ஞானிகளும் யோகிகளும் சொல்லி வச்சுட்டாங்க. நிஜமாவா? ஆன்மீகத்துல இதை பத்தி முன்னாடியே சொல்லிருக்காங்களா? கண்டிப்பா. பழைய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசியான எசேக்கியேல் கடவுளின் மகிமையையும் படைப்பின் உண்மையையும் ஒளியாகவும் ஓங்கார சத்தமாகவும் உணர்ந்தாருன்னு பைபிள் சொல்லுது. வாவ்! அப்போ ஞானக்கண்ணின் மூலமா யோகிகள் இந்த பிரபஞ்சத்தை வெறும் ஒளியின் அதிர்வலைகளா பாக்குறாங்க. நாம தான் அதை திடப்பொருளை பார்த்து ஏமாண்டுட்டு இருக்கோம். ஆமா, புகைப்பெற்ற விஞ்ஞானி சர் ஜேம்ஸ் ஜீன்ஸ் தன் புத்தகத்துல இத ரொம்ப அழகா ஒரு வரியில சொல்றார். இந்த பிரபஞ்சம் ஒரு பெரிய இயந்திரம் போலல்லாம ஒரு பெரிய எண்ணம் போல் தோற்றமளிக்க தொடங்கியுள்ளது என்கிறார். இந்த பிரபஞ்சம் ஒரு பெரிய எண்ணம். கேட்பதற்கே ரொம்ப பிரமிப்பா இருக்கு. அப்போ நம்ம யோகானந்தர் சொல்ற மாதிரி இந்த உலகம் ஒரு பிரம்மாண்டமான சலன திரைப்படம், அதாவது ஒரு சினிமா மாதிரி, வெறும் ஒளியும் நிழலும் சேர்ந்து ஒரு விளையாட்டு, அப்படிதானே? எக்ஸாக்ட்லி, ஒரு காஸ்மிக் மோஷன் பிக்சர். ஆனா ஒரு நிமிஷம், நீங்க சொல்றத பார்த்தா எல்லாமே ஒளியாலான சக்தி தான். இந்த உலகம் ஒரு பெரிய திரைப்படம் போல வெறும் மாயாதான்னு சொல்றீங்க. ஆமா, அதுதான் உண்மை. இது எனக்கு ஒரு பெரிய தத்துவார்த்தமான கேள்வியை கொண்டு வருது. இது வெறும் சினிமானா, நாமெல்லாம் அதுல நடிக்கிற கேரக்டர்கள்னா, ஏன் இந்த உலகத்துல இவ்ளோ வலிகள் இருக்கு? இவ்ளோ வறுமை, நோய்கள், போர்கள், மரணம், இதெல்லாம் ஏன் இருக்கு? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஒரு திரைப்படத்துக்காக மனிதர்கள் ஏன் இவ்வளவு கொடூரமான துன்பங்கள் அனுபவிக்கணும்? கடவுள் ஏன் இதை அனுமதிக்கிறார்?
இந்த கேள்விக்கு விடை தேட 1915ஆம் ஆண்டு முதல் உலகப்போர் நடந்து கொண்டிருந்த காலகட்டத்துல பரமஹம்ச யோகானந்தருக்கு ஏற்பட்ட ஒரு தீவிரமான தியான அனுபவத்தை நம்ம பார்க்கணும். ஆமா, அந்த நிகழ்வு புத்தகத்துல ரொம்ப தத்ரூபமா கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி விவரிக்கப்பட்டிருக்கும். அந்த அனுபவத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். யோகானந்தர் தன்னோட அறையில கண்களை மூடி ரொம்ப ஆழ்ந்த தியானத்துல இருக்கார். திடீர்னு இருட்டுல ஒரு பெரிய வெளிச்சம் வருது. அடுத்த செகண்ட் அவரோட உணர்வு அப்படியே வேற ஒரு உடம்புக்கு போகுது. எங்க போகுது? ஐரோப்பாவில நடந்துட்டு இருக்கிற முதல் உலகப் போரோட நடுக்கடலுக்கு. அங்க ஒரு பெரிய சண்டை கப்பலோட கேப்டன் உடம்புக்குள்ள அவர் போயிடுறார். அந்த போர்க்களத்தோட சத்தங்கள், அந்த பயம், பீரங்கி குண்டுகளின் வெடிச்சத்தம் எல்லாமே அவருக்கு நிஜமா கேக்குதா? ஆமா, குண்டுகள் வெடிக்குது, அவர் இருந்த கப்பல் ரெண்டா பிளக்குது, உயிரை காப்பாத்திக்க அவர் கடல்ல குதிச்சு நீந்துறார். தண்ணியோட அந்த உறைபனி குளிர், மரண பயம் எல்லாமே அவருக்கு ஃபீல் ஆகுது. ரொம்ப பயங்கரமான ஒரு காட்சி. அப்போ திடீர்னு ஒரு குண்டு வந்து அவரோட மார்பை துளைக்குது. அந்த மரண வலியை அவர் உணர்றார். அவர் இறந்து விடுகிறார். ஆனா அடுத்த கணம் என்ன நடக்குது? அடுத்த கணமே அவருக்கு மூச்சு திணறல் நின்னுடுது. பிரக்ஞை திரும்பி தன்னோட அறையில பத்மாசனத்துல ரொம்ப பாதுகாப்பா உட்கார்ந்துட்டு இருக்கிறத காண்கிறார். அப்பாடான்னு இருந்திருக்கும் அவருக்கு. ஆமா, பதறி போய் தான் மார்பை தொட்டு பாக்குறார். அங்கே குண்டு துளைத்த தடமே இல்ல. அப்படா, இது கனவுதான். அவர் நிம்மதி பெருமூச்சு விடுவதற்குள்ள மீண்டும் அவர் உணர்வு அந்த போர்க்களத்துக்கு இழுக்கப்படுது. திரும்பவும் அதே போர்க்களத்துக்கா? ஆமா, ரத்த வெள்ளத்துல கடல்ல மிதந்துட்டு இருக்கிற அதே கேப்டன் உடம்புக்குள்ள அவர் போறாரு. இறைவா, நான் நிஜமாவே உயிருடன் இருக்கிறேனா அல்லது செத்துட்டேனா அப்படின்னு அவர் பெரும் குழப்பத்துல தவிக்கிறாரு. அப்போதான் வானம் முழுவதையும் நிரப்புற மாதிரி ஒரு மாபெரும் ஒளிப்பிழம்பு தோன்றி அதிலிருந்து இறைவனின் குரல் ஒலிக்கிறது. கடவுள் என்ன சொல்றார்? வாழ்விற்கும் சாவிற்கும் ஒளியுடன் என்ன சம்பந்தம்? பிறப்பும் இறப்பும் பிரபஞ்ச கனவுலகிற்கே உரியன. கனவற்ற உன் இருப்பை காண்பாய், எழு என்று அந்த மென்குரல் கூறுது. அதாவது அந்த கேப்டனுக்கு ஏற்பட்டது மரணமே இல்ல, அது ஒளியின் விளையாட்டுன்னு கடவுள் சொல்றார். கரெக்ட். ஆனாலும் அந்த பதில் யோகானந்தரின் மனதை முழுமையா அமைதிப்படுத்தல. அதனாலதான் அவரு, இறைவா, இந்த உலக நாடகம் என்னவோ ரொம்ப சுவாரஸ்யமா தான் இருக்கு. ஆனா இதுல நடிக்கிறவங்களுக்கு இது ஒரு கொடுங்கனவா இருக்கே, நீ ஏன் இவ்வித துன்பத்தை அனுமதிக்கிற அப்படின்னு கேக்குறார். நான் முன்னாடி கேட்ட அதே கேள்விதான். இதுக்கு இறைவனிடமிருந்து கிடைக்கிற அந்த ஆழமான பகுப்பாய்வு தான் இந்த அத்தியாயத்தோட ஆன்மாவே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு சினிமா தியேட்டருக்கு போறீங்க. சரி. அந்த படத்துல ஹீரோக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல, வில்லனே இல்ல, எந்த தடங்களும் இல்லாம ரொம்ப சந்தோஷமா ஒரு 2 மணி நேரம் படம் ஓடுது. உங்களுக்கு அந்த படம் பிடிக்குமா? சான்ஸே இல்ல, ரொம்ப போர் அடிச்சு தூங்கிடுவேன். அதுதான். எந்த ஒரு திரைப்படமா இருந்தாலும் அதுல ஒளியும் நிழலும், அதாவது நன்மையும் தீமையும் இல்லாட்டி அது படமே இல்ல. இதுதான் இருமையின் விதி. லா ஆஃப் டுவாலிட்டி. ஆமா, நன்மையும் தீமையும் ஒன்னுக்கொன்னு மாறி மாறி வெற்றி கொள்ளும் இந்த உலகத்துல ஆனந்தம் மட்டுமே நிரந்தரம்னா மனிதன் வேறு எதை விரும்புவான்? அவன்தான் உண்மையாகவே யாருன்னு தேடவே மாட்டான். ஓஹோ. துன்பம் அப்படிங்கிறது மனிதனை தட்டி எழுப்பி, ஐயா, இது ஒரு கனவு, இந்த மாயிலிருந்து முழிச்சுக்கோ, உன்னோட நிரந்தரமான ஆன்மீக வீட்டை நோக்கி திரும்பு அப்படின்னு சொல்ற ஒரு தூண்டுகோல். ஸ்டிம்லஸ்னு சொல்றீங்க. இப்போ எனக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. நாம நைட் தூங்கும்போது பல கனவுகள் காண்கிறோம். சில சமயம் ரொம்ப பயங்கரமான கெட்ட கனவுகள் வரும். ஆமா, நைட்மேர்ஸ் வரும். யாரோ நம்மள துரத்துற மாதிரியோ மலையிலிருந்து கீழே விழுற மாதிரியோ கனவு வரும்போது நமக்கு நிஜமாவே வியர்த்து விறுவிறுத்து இதய துடிப்பெல்லாம் அதிகமாகி அலறி அடிச்சுட்டு முழிப்போம். கண்டிப்பா. முழிச்சதுக்கு அப்புறம்தான் அப்பாடா இது வெறும் கனவுதான் ஒரு பெரிய நிம்மதி வரும். அது மாதிரிதான் அந்த வாழ்க்கைன்னு சொல்றீங்களா? மிகச்சரியான உதாரணம். கனவுக்குள்ள இருக்கும்போது அந்த வழி நிஜம், ஆனா முழிச்ச உடனே அது பொய்யின் தெரிஞ்சிருது. அதையே ஒரு நாடகத்தோட ஒப்பிட்டு பாருங்க. மேடையில ஒரு நாடகம் நடக்குது. அதுல ஒரு நடிகனை துப்பாக்கியால சுடுறாங்க. அவன் செத்து விழுறான். நாடகம் முடிஞ்ச உடனே அந்த நடிகன் எழுந்து போய் அவனோட வேலைய பாப்பான். அதேதான், மரணம் அப்படிங்கிற பேரிடர் உண்மை அல்ல. அது அந்த மேடையில சுடப்பட்டு இறக்கும் நடிகனை போன்றதுதான். மனிதனும் தான் ஆன்ம இயல்பை, அதாவது தான் வெறும் உடம்பு இல்ல, தான் ஒரு ஆன்மா அப்படிங்கிறத உணரும்போது மரணத்தை கண்டு அஞ்ச மாட்டான். அறிவற்ற நடிகர்கள் தான் நாடகத்தோட வலிய நிஜம்னு நம்பி பயப்படுவாங்க. ஒளியின் குழந்தைகளான நாம இது ஒரு மாபெரும் சலனத் திரைப்படம் அப்படிங்கறத உணர்ந்தா துன்பங்களை கண்டு நடுங்க மாட்டோம். இது எவ்ளோ பெரிய மன நிம்மதியை கொடுக்குதுன்னு இப்போ என்னால ஃபீல் பண்ண முடியுது. நிஜமாவே ஒரு பெரிய ரிலீஃப் தான் இது. சரி, இப்போ ஒரு முக்கியமான பாயிண்ட்டுக்கு வருவோம்.
இந்த உலகம் ஒரு பிரம்மாண்டமான திரைப்படம், நாமெல்லாம் அதில் உள்ள கேரக்டர்கள். இதெல்லாம் சரி. ஆனா அந்த திரைப்படத்தை இயக்குவதற்குன்னு சில ரூல்ஸ் இருக்குமே. ஆமா, எந்த சிஸ்டமுக்கும் ரூல்ஸ் இருக்கும். அப்போ ஒரு யோகியால இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை செய்ய முடியுதே. காத்துல பறக்கிறது, தண்ணியில நடக்கிறது. இதற்கும் இந்த சினிமா கோட்பாட்டிற்கும் என்ன சம்பந்தம்? அந்த போர்க்கள தரிசனத்துக்கு பிறகு யோகானந்தருக்கு ஏற்பட்ட இன்னொரு அனுபவத்துல இதுக்கான தெளிவான விடை இருக்கு. அவர் தியானத்துல இருக்கும்போதே திடீர்னு அவரோட அறையின் மேற்கூரை மறைய ஆரம்பிக்குது. மேற்கூரை மறைஞ்சிருச்சா? ஆமா, கடுகளாவிலான கோடிக்கணக்கான ஒளிப்புள்ளிகள் மழையா பொழிந்து அவரோட உடலை துளைக்குது. உடனடியாக அவரோட உடல் அதோட பௌதிக எடையை இழந்து எடையற்ற ஒரு சூக்ஷ்ம உடலா மாறுது. வெயிட்லெஸ் ஆயிடுறார். ஆஸ்ட்ரல் பாடி. ஆமா, அவர் தன் கைகளை அசைத்து பார்க்கிறார். எந்த கணமும் இல்ல, ஈர்ப்பு விசையே இல்ல. ஒரு தியேட்டர்ல ப்ரொஜெக்டர்லேருந்து வர்ற ஒளிக்கற்ற திரையின் மேல பட்டு ஒரு பிம்பத்தை உருவாக்குற மாதிரி தன்னோட படுக்கை விரிப்பின் மேல் ஒளியை கொண்டு தன்னோட உடல் அப்படிங்கிற ஒரு படம் திரையிடப்படுவதை அவர் தத்துரூபமாக உணர்றாரு. வாவ்! உன் உருவம் ஒளியைத் தவிர வேறில்லை அப்படின்னு ஒரு குரல் அவருக்குள்ள ஒலிக்குது. அதாவது நம்ம உடம்பே ஒரு ஹாலோகிராம் மாதிரி தான் அப்படின்னு அவர் உணர்றார். எக்ஸாக்ட்லி. இப்போ நீங்க முன்னாடி சொன்ன அந்த வீடியோ கேம் உதாரணத்துக்கே வருவோம். அந்த கேமை உருவாக்குன புரோகிராமர் நினைச்சா அந்த கேரக்டரோட கோட்ஸ்ல சின்ன மாற்றம் செஞ்சு அந்த கேரக்டரை காத்துல பறக்க வைக்கவோ சுவத்துக்குள்ள ஊடுருவி போகவோ வைக்க முடியும்ல? கண்டிப்பா முடியும். ஏன்னா அவர் அந்த சிஸ்டமுக்கு வெளியே இருந்து ஆபரேட் பண்றார். அதேதான் இங்கேயும் நடக்குது. இறைவனின் படைப்புத் திறனை முழுமையா உணர்ந்த ஒரு யோகி இந்த பிரபஞ்சமே ஒளியின் சேர்க்கை தான் அப்படிங்கறத ஆழமா புரிஞ்சுக்கிறார். அதாவது அவர் அந்த புரோகிராமர் லெவலுக்கு உயர்ந்துடுறார். ஓஹோ, சோ அவரால எதையும் மாத்த முடியும். ஆமா, அவருக்கு தெரியும் பொருண்மை எல்லாமே ஒளியின் வேகம்னு. அதனால அவரால தன் மனதின் மாபெரும் சக்தியை கொண்டு ஒளிக்கதிர்களை தன் நினைத்த மாத்திரத்தில் கட்டுப்படுத்த முடியும். என்ன வேணா செய்யலாமா? ஒளியின் அதிர்வலைகளை மாற்றி எந்த ஒரு உருவத்தையும் உருவாக்கவும் அழிக்கவும் முடியும். தன்னோட உடம்பின் அணுக்களை ஒளியா மாத்தி ஈர்ப்பு விசைக்கு அப்பாற்பட்டு தண்ணி மேல நடக்க முடியும். ஓஹோ, அப்படியென்றால் மகான்கள் செய்யும் அதிசயங்கள் அப்படிங்கிறது இயற்கையின் விதிகளை மீறிய ஏதோ தந்திரங்களோ மேஜிக்கோ கிடையாது. நிச்சயமா கிடையாது. அவங்க ஒன்னும் இயற்கை விதிகளுக்கு எதிரானவங்க இல்ல. மாறாக அந்த இயற்பியல் விதிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட அட்வான்ஸ்டு லெவல்ல இருக்கிற சூட்சும விதிகளை மிகச் சரியாக புரிந்து கொண்டு செயல்படுத்துறவங்க. அதுதான் அதிசயங்களின் உண்மையான விதியா? அதான் உண்மை. ஒரு சாதாரண மனிதனுக்கு திடமான பொருளா, பாறையா, தண்ணியா தெரிவது எல்லாமே ஒரு யோகிக்கு வெறும் ஒளியின் அதிர்வலைகளா தெரியுது. தன்னை எங்கும் நிறைந்த ஆத்மாவாக உணர்ந்த ஒரு மகானுக்கு இடம் மற்றும் காலம் அப்படிங்கிற கட்டுப்பாடுகள் கிடையாது. இதனாலதான் ஒரே நேரத்துல பல இடங்கள்ல அவங்களால இருக்க முடியுது. ஆஹா, அதனாலதான் லாகிரி மகாசேரால ஒரே நேரத்துல பல இடங்கள்ல தோன்ற முடியுது. இயேசு கிறிஸ்துவால இறப்புக்கு பின்னும் தன் உடலை மீண்டும் ஒளியைக் கொண்டு உருவாக்கி உயிர்ப்பிக்க முடியுது. இந்த மகான்கள் இயற்கையின் விதிகளை முறியடிப்பதில்லை, அகப்பிரபஞ்சத்துல செயல்படும் உயர்ந்த விதிகளோடு இணைந்து செயல்படுகிறார்கள். இத கேட்கும்போதே உண்மையிலேயே புல்லரிக்குது. நாம காலங்காலமா நம்பிட்டு இருந்த நிறைய விஷயங்களை இந்த ஒரு கான்செப்ட் அப்படியே தலைகீழா மாத்திடுது. பாத்தீங்கன்னா சயின்ஸும் இதைத்தான் கொஞ்சம் வேற மொழியில சொல்லுது. ஆமா, இன்னைக்கு நாம விவாதிச்ச இந்த விஷயங்களை அப்படியே ஒரு சுருக்கமா தொகுத்து பார்த்தா, நாம வாழும் இந்த மனித உடலும் நம்மை சுற்றியுள்ள இந்த பிரபஞ்சமும் வெறும் சதையாலும் பாழையாலும் திடப்பொருட்களாலும் ஆனதல்ல. அடிப்படையில இங்க உள்ள எல்லாமே ஒளியின் அதிர்வலைகள்தான். கரெக்ட். விஞ்ஞானத்தோட சார்பியல் கோட்பாடும் குவாண்டம் பிசிக்ஸும் என்ன சொல்லுதோ அதத்தான் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நம் ரிஷிகளும் யோகிகளும் மாயை என்ற கோட்பாட்டின் மூலமா சொல்லியிருக்காங்க. நிச்சயமா. பிரபஞ்சம் என்பது ஒரு மாபெரும் சலனத் திரைப்படம். நாம எல்லாமே ஒளியாலான பிம்பங்கள். நம்முடைய கஷ்டங்கள், வலிகள் எல்லாமே நாம யாருங்கிற அந்த உண்மையான ஆத்ம நிலையை உணர வைக்கிற தூண்டுகோள்கள் தான். இத முழுமையா உணர்ந்து அந்த படைப்பவனோட ஒன்றிணையும் போது இந்த சிமுலேஷனோட எந்த விதிகளையும் நம்மால கையாள முடியும் அப்படிங்கிறது தான் அதிசயங்களின் விதி. ரொம்ப அழகா சம்மரைஸ் பண்ணீங்க. நன்றி. என்ன ஒரு ஆழமான தேடல் இது. இப்போ இத கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான, உங்க சிந்தனைய தூண்டும் ஒரு கேள்வியை விட்டு செல்ல விரும்புகிறேன். சொல்லுங்க. யோகானந்தர் தன் சொந்த உடல் எடையற்ற ஒளியா மாறுவதை நேரடியாக உணர்ந்தாருன்னு பார்த்தோம் அல்லவா? அடுத்த முறை நீங்க ஒரு கண்ணாடியின் முன் நின்னு உங்களை பார்க்கும்போது சற்று ஆழமா சிந்தித்து பாருங்கள். நீங்கள் அங்கே பார்ப்பது
வெறும் சதையாலும் எலும்பாலும் ஆன ஒரு திடமான மனித உடலையா, அல்லது கோடிக்கணக்கான ஒளிக்கதிர்களால் இந்த பிரபஞ்சத் திரையில் வீழ்த்தப்பட்டிருக்கும் ஒரு அற்புதமான மாயையான ஒளிநிழல் பிம்பத்தையா? அருமையான சிந்தனை. நீங்கள் யார் என்ற உங்கள் வழக்கமான எண்ணத்தை இந்த ஒளியின் விதி எப்படி மாற்றுதுங்கிறத சற்று ஆழமாக சிந்தித்துப் பாருங்கள். உங்களை நீங்களே புதிதாக கண்டுபிடிக்க அது ஒரு திறவுகோலாக இருக்கலாம். கண்டிப்பா. அடுத்த தொகுப்பில் புனித அன்னையாரோடு பேட்டி என்ற அத்தியாயத்தில் யோகானந்தர் ஒரு புனித கிறிஸ்துவ அன்னையை சந்திக்கிறார். மதங்களை கடந்த அந்த சந்திப்பில் என்ன நிகழ்ந்தது? காத்திருங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தேடலுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி.